السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم: صوموا تصحوا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரிலும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ரமதானுடைய மாதத்தின் முதல் ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நமது வாழ்வில் பரக்கத்தான இந்த ரமலான் கிடைக்கப் பெறுகிற பெரும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானை முழுமையாக இபாதத்துகளை கொண்டு கழிப்பதற்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆகுவதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் பெற்று சுவனத்தையும் பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வாளிப்பானாக. அருமையான மூமின்களே, ரமலானில் கடமையாக்கப்பட்ட நோன்பை குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும்போது, முந்தைய சமுதாயங்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்று இந்த நோன்பு உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பயபக்தி உடையவர்களாக, தக்வா உடையவர்களாக மாறிட வேண்டும் என்பதற்காக. இந்த ரமலானுடைய மாதத்தின் பிரத்யேகமான செய்தியை அல்லாஹ் சொல்லும் பொழுது, ரமலான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆன் பயபக்தி உடையவர்களுக்கும் தக்வா உடையவர்களுக்கும் அது நேர்வழி காட்டும் என்று சொல்லுகிறான். ரமலானுடைய மாதத்தின் பிரத்யேகமான இந்த ரெண்டு செய்திகள், ஒன்று நோன்பு, அது தக்வாவுடைய ஒரு சமூகத்தை உருவாக்கி தரும். குர்ஆன் அது இறையச்சம் மிக்க ஒரு சமூகத்தை கட்டமைத்து அந்த சமுதாயத்திற்கு அது வழிகாட்டும் என்று இந்த ரெண்டு செய்திகளை அல்லாஹ் பிரத்யேகமாக குர்ஆனில் சொல்லுகிறார். நோன்பாளிகள் தக்வா உடையவர்களாக மாறுவார்கள். தக்வா உடைய மக்களுக்கு குர்ஆன் நேர்வழி காட்டும். ஒவ்வொரு நேரத்திலேயும் நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா வழியே அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை துஆ என்ன தெரியுமா? யஹ்தின ஸிராத்தல், அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, நேர்வழியை காட்டு,
ஒவ்வொரு முறையும் எல்லா தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதக்கூடியவர் அல்லாஹ்விடத்திலே நேர்வழி கேட்கிறார். அந்த நேர்வழி என்பதை குர்ஆன் காட்ட வேண்டும். குர்ஆன் என்பது தக்வா உடையவர்களுக்கு வழிகாட்டும். நோன்பு தக்வாவை உருவாக்கி தரும். மோமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த ரமலானுடைய பாக்கியங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? ரமலான் மாதத்தினுடைய அந்த முதல் இரவு ரமலானை வரவேற்கிற அந்த இரவு வந்துவிட்டால் வேறு எந்த சமுதாயத்திற்கும் வழங்காத பெரும் இன்பங்களை இந்த உம்மத்திற்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் அருட்பார்வை கொண்டு இந்த உம்மத்தை பார்க்கிறான். ரமலானுடைய முதல் இரவு தோன்றிவிட்டால் தன்னுடைய அருட்பார்வையை கொண்டு இந்த சமூகத்தை அல்லாஹ் பார்க்கிறான். யாரின் மீது அல்லாஹ்வுடைய அருட்பார்வை பட்டுவிட்டதோ ஒருபோதும் அல்லாஹ்வினால் அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன்னா மறுமை நாளில் பாவம் செய்துவிட்ட அடியார்கள் தங்களுடைய பாவத்தின் மீதே கொண்ட வெட்கத்தினால் அல்லாஹ் பார்க்க மாட்டான். இவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு தைரியம் இல்லாதவர்களாக, குர்ஆன் சொல்லுது, தலை குனிந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி மன்றாடி கொண்டிருப்பார்கள். ரப்பனா அப்சர்னா, யா அல்லாஹ் எங்களை பாரு, யா அல்லாஹ் எங்களை பாரு, திருப்பி அனுப்பு, நீ பொருந்திக் கொள்கிற நல்ல அமல்களை செய்துவிட்டு மறுமைக்கு வருகிறோம் என்று மன்றாடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனால் ரமலானுடைய பரக்கத் என்ன தெரியுமா? ரமலானுடைய முதல் இரவில் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது கருணை பார்வை கொண்டு பார்த்து விடுகிறான். யாரையெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய அருட்பார்வையை கொண்டு பார்த்து விட்டானோ அவர்களை ஒருபோதும் தண்டனைக்கு ஆளாக்க மாட்டான். அந்த பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இரண்டாவது, பெருமானார் சொன்னார்கள், மலாயிகத்துமார்கள், அல்லாஹ்வுடைய பணியாளர்கள் ஒவ்வொரு இரவிலேயும் ஒவ்வொரு பகலிலேயும் இந்த உம்மத்திற்காக, பெருமானார் சொல்லுவார்கள், என்னுடைய உம்மத்திற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது என் உம்மத்திற்கான தனிச்சிறப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரமலானுடைய மாதத்தின் பரக்கத்தினால் ஒரு நோன்பாளிக்காக வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய அடியானை மன்னித்து விடு, யா அல்லாஹ் உன்னுடைய இந்த நோன்பாளியை மன்னித்து விடு. இது என் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட தனித்துவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மூமின்களே, மூன்றாவதாக பெருமானார் சொல்வார்கள், இன்னல்லாஹ யஅமுரு ஜன்னத்தஹு, தன்னுடைய சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்வான், என் நல்லடியார்களுக்காக உன்னை அலங்கரித்துக் கொள் என்று சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் ஆணையிடுகிறார். ஒவ்வொரு நாளும் சொர்க்கம் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது. தன்னிடம் வரக்கூடிய நல்லடியார்களுக்காக அவர்களை வரவேற்க காத்திருக்கிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்பு என்னுடைய சமுதாயத்திற்கு மட்டுமே வழங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. நான்காவது, ஒரு நோன்பாளி அவருடைய வாய் வாடை, நாம் சொல்லக்கூடிய நாற்றம், துர்வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கது. இது என்னுடைய சமூகத்திற்கு வழங்கப்பட்ட தனிச்சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரமலானுடைய கடைசி நாள் வந்துவிட்டால் என் அடியார்களின் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், அவர்களுடைய கூலியை நிறைவாக தந்து விடுகிறான் என்று ரமலானுடைய மாதம் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய தனிப்பெரும் சிறப்பினை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அதனால தான் சொன்னாங்க,
தக்வாவை உருவாக்கி தருகிற இந்த நோன்பை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். நோன்பை வச்சே ஆகணும். சலுகை வழங்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நோன்பு வைப்பது சிறப்பு என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்றான். இப்ப அல்லாஹ்வே அந்த வார்த்தையில சொல்றானா, பிரயாணத்தினுடைய சிரமங்களை குறைத்து தந்து விடுவான். நோயினால் ஏற்படுகிற பாதிப்புகள் இருந்து அல்லாஹ் பாதுகாத்து விடுவான். உங்களுக்கு பிரயாணத்தில் சலுகை இருந்தாலும், நோயாளி என்பதற்காக சலுகை இருந்தாலும், நோன்பை நீங்கள் விட்டுக் கொள்ளலாம் என்று இருந்தாலும் நோன்பு வைப்பதே மேல் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறார். அதனாலதான் இந்த நோன்பு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு தக்வாவை உருவாக்கி தரும் அந்த விதத்தில் இந்த நோன்பை கடைபிடியுங்கள். சுலைமான ஜனி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், ஒரு மன்னர் வந்து கேட்டார், எனக்கு சுவை தெரிய மாட்டேங்குது, எதை சாப்பிட்டாலும் டேஸ்டே வர மாட்டேங்குது. அவங்க சொன்னாங்க, நோன்பு வைங்க, எல்லாம் சரியா போயிடும். ஒரு ஓதும் மாணவர் வந்து கேட்டார், எதை படித்தாலும் மறக்குது, ஞாபக சக்தி இல்லை, ஞாபக சக்தி குறைவு இருக்கிறது, நோன்பு வை சரியாயிருந்தார். மூன்றாவது ஒரு மனிதர் வந்து கேட்டார், இமாம், பாவத்தை விட்டு விலக முடியாத சூழலில் இருக்கிறேன், இந்த பாவத்தை மட்டும் விடுறதுக்கு அவ்வளவு சீக்கிரமாக இந்த மனமும் சூழ்நிலையும் நமக்கு ஒத்து வராது. நாளைக்கு விடுவோம், நாளைக்கு விடுவோம், நாளைக்கு விடுவோம், அப்படியே ஆயுள் கடந்து விடும். இந்த மூன்று பேத்துக்கும் இமாம் சுலைமான் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நோன்பு வையுங்கள். அது எப்படி மூணு பேத்துக்கும் நோன்பு தீர்வாக அமையும்? மன்னர் நோன்பு வச்சுட்டு வந்து சொன்னார், நோன்பு திறக்கும் போது ஆஹா, அந்த ருசியே ருசி. வயிறு பட்டினியாக கிடந்தால், நாவு சாப்பிடுவதிலிருந்து விலகி இருந்தால், உயர்தரமான உணவை உட்கொள்ளக்கூடிய ராஜாக்களை போன்றவர், மன்னர்களை போன்றவர்களுக்கு சுவை எடுபடாமல் போய்விடும். ஒரு நோன்பாளிக்கு நல்ல சுவையை நாவு ஏற்படுத்தி தரும். தீர்வு இருக்கு. ஒரு படிக்கிற மாணவனுக்கு சொன்னார்கள், எல்லாத்துக்கும் பிரச்சனை, எதை படித்தாலும் மறந்துடுது. எக்ஸாமுக்கு போனால் எல்லாமே மறந்துடுது. இன்டர்வியூக்கு போனால் கேட்குற கேள்விக்கு ஞாபகம் வைத்ததெல்லாம் மறந்து விட்டது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், மகனே, வயிற்றை காலியாக்கு, குடலை நிரப்பாது, பட்டினி போடு. யார் தன் வயிற்றை பட்டினி போடுகிறார்களோ அறிவு விழித்து கொள்ளும், காமம், மோகம், வெறி இவைகள் எல்லாம் அடங்கி போகும். நல்ல பட்டினியாக கிடக்கிற பொழுது அறிவு வேலை செய்யும், சிந்தனை வேலை செய்யும், ஞாபக சக்தி கூடும். எப்பயுமே நம்ம வைக்கலாம். தன்னுடைய ருசிக்காக ருசியை தேடக்கூடியவர் நோன்பு வைக்கட்டும். ஞாபக சக்தியை விரும்புவர் நோன்பு வைக்கட்டும். இந்த பாவத்தை எப்படி விடுறதுன்னு கேட்டாரா இல்லையா? நோன்பு வைங்க. அந்த நோன்பு பாவத்தினுடைய எல்லா வழிகளையும் அடைத்து விடும் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார். அதெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் சொல்றா, லஅல்லக்கும் தத்தகூன், எல்லா விதத்திலேயும் நீங்கள் தக்வா உடையவர்களாக மாறிவிடுவீர்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, உண்மையான நோன்பு உடலின் எல்லா உறுப்புகளினாலும் வைக்கப்பட வேண்டும். அது ஒரு வகையான நோன்பு. சும்மா நான் சாப்பிடாம இருந்துட்டேன், நான் நீர் அருந்தாமல் இருந்து விட்டேன் என்பதல்ல. உணவையும் குடிபானத்தையும் தாம்பத்தியத்தையும் தவிர்த்து கொள்ளக்கூடிய எல்லா உறுப்புகளாலும் நோன்பு வைக்க வேண்டும். இன்னொரு நோன்பு சொன்னாங்க, அறிவு சார்ந்த நோன்பு. இந்த நோன்பு உடல் ரீதியாக வைக்கும் போது அறிவு நல்லா வேலை செய்யும். இந்த அறிவு ஒரு நோன்பை சொல்லி தருகிறது, மனோ இச்சைக்கு எதிராக வாழ வேண்டும். இந்த நோன்பு தர்ற பாடமே எல்லாமே முன்னாடி இருக்கு. எல்லா பாவங்களையும் செய்வதற்கான சூழ்நிலையும் இருக்கிறது. நானும் அப்படிப்பட்டவன் தான்,
ஆனால் நோன்பு வச்சிருக்கான், அதனால் அந்நிய பெண்களை பார்ப்பதில்லை, அதனால் தீய வார்த்தைகள் பேசுவதில்லை, அதனால் கெட்ட எண்ணங்கள் எழுவதில்லை, அதனால் இந்த மனம் எந்த இச்சைகளை எல்லாம் தூண்டுமோ அது அனைத்தையும் கட்டுப்படுத்துகிற ஆற்றல் நோன்புக்கு இருக்கிறது. ஒரு நோன்பாளி எப்படி தன்னை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார்? எல்லா பாவத்தையும் எப்பயும் செய்கிறவர் தானே. எப்பையும் இந்த பாவங்களை செய்யக்கூடியவர் ரமலானுடைய மாதத்தில் அந்த பாவங்களிலிருந்து விலகுகிறார் என்று சொன்னால் ஒரு அறிவு சார்ந்த நோன்பு அங்கு ஏற்படுகிறது. மனோ இச்சைக்கு மாற்றமாக நடக்குதல். இந்த மனோ இச்சைனா என்ன தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், அரஐத மனித்தகத இலாஹு ஹவா அஃப அன்த தகூனு அலைஹி வகீலா. மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டானே. மனோ இச்சையை நாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று ஏற்றிருக்கிறோம். ஆனால் உண்மையில மனோ இச்சைக்கு வழிபடக்கூடியவர்கள் மனோ இச்சையையும் கடவுளாக இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சாடுகிறார். நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னா மனோ இச்சை சொல்வதை மாறு செய்யும். இதை நாம செய்ய வேண்டியதில்லை. கொஞ்சம் அறிவு என்ன வேலை செய்கிறதுன்னு சொன்னா, எப்படிப்பட்ட பாவியும் ஒரு நோன்பை வைத்திருக்கிற பொழுது அந்த பாவங்களிலிருந்து மனம் இச்சை எதை தூண்டுமோ அதை எதையுமே அவர் செய்கிறது இல்லை. சாதாரண நாட்கள்ல தப்பு மனசு சொல்லும், இங்க போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போலாம், நோன்பாளிக்கு சொல்லுது. ஆனா நோன்பாளி சொல்லுங்க போகமாட்டாரு. எவ்வளவோ பாவங்கள். சிலர்கள் பாவத்தில் விழுந்து விடுவார்கள், சிலர்கள் பாவத்தினுடைய வழியிலே பயணிப்பார்கள், சிலர்கள் பாவத்தினுடைய சிந்தனையில் இருப்பார்கள். ஆனா ஒரு நோன்பாளிக்கு அத்தனை பாவங்களில் இருந்தும் விடுதலை அளிக்கிற அற்புதமான நோன்பு. அது உங்களுக்கு தக்குவாவை உருவாக்கி தந்துவிடும். பெருமானார் ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, ரமலானை குறித்து ஒருவர் உண்மையா அறிந்து கொண்டால் அவர் என்ன சொல்வாரு? பா, வருஷம் முழுவதும் ரம்ஜானா இருந்துட்டா நல்லா இருக்குமே. எவ்வளவு பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று இருக்கிறோம், எவ்வளவு சுதந்திரமாக வாழுகிறோம். இந்த பாவ சுமை இருக்கா இல்லையா? எவ்வளவு படித்தவராக இருந்தாலும் பாமரராக இருந்தாலும் அவன் செய்த பாவம், அந்த உறுத்துதல் அவனை தூங்க விடாது. ஏதாவது ஒரு நேரத்தில் நம்மளும் அந்த காலத்தில் அப்படி செஞ்சிட்டோமே உறுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் ரமலான்ல ரொம்ப ஃப்ரீயாக்கி விட்டுருது. ஏனால் அவன் விரும்பினாலும் மனோ இச்சைக்கு மாற்றமாக நடப்பது நோன்பனுடைய தாக்கம். நோன்பு வச்சிருக்கிறாரு, அதனால மனம் விரும்பிய எதையும் செய்யாமல் அவர் போய்விடுவார். இது அறிவு சார்ந்த நோன்பு. இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றார். மூணாவது, ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் தரக்கூடிய பெரும் மாற்றம் என்ன தெரியுமா? உயிர் சார்ந்த மாற்றம் ஏற்படுகிறது. உயிர் சார்ந்த மாற்றம். அல்லாஹ் அல்லாத எதையும் அவர் நினைத்தும் பார்ப்பதில்லை. அல்லாஹ் அல்லாத எதையும் நினைத்து பார்ப்பதில்லை. அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவதிலிருந்து வெகு தூரத்தில் வந்து விடுகிறார். அதனால ஒரு மூமினுக்கு நோன்பு என்பது உயிரோட்டமான மாற்றத்தை தருகிறது. அல்லாஹ் அல்லாத எதனையும் நான் வணங்க மாட்டேன், அல்லாஹ்விற்கு அதிகமான இபாதத்துகளை நிறைவேற்றுவேன். இந்த மாற்றங்களை ரமலான் தருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஒரு மலை இடம் பெயர்ந்துருச்சுன்னு சொன்னா நம்புங்க, ஆள் மாறிட்டான்னு சொன்னா சொல்லுங்க, ஆள் மாறிட்டார். ரமலான்ல எல்லாமே மாறிடுறமே. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது, நோபாலியை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு, இவர் அவுளியாவா இருப்பாரோ. நேற்று அந்த பேச்சு பேசிட்டு இருந்தவர் முதல் நோன்பு வைத்த உடனே அவர்கிட்ட ஒரு உடல் ரீதியா மாற்றம், நடவடிக்கையில மாற்றம். இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, மலை இடம்பெயர்ந்தாலும் நம்புங்கள். மனிதன் மாறிவிட்டான் என்று சொன்னால் ஆனால் மாற்றம் அவ்வளவு சீக்கிரம் வருமானம் வராது.
நாம் அப்படியே தான் இருக்கிறோம். இந்த திடீர் மாற்றங்களுக்கு என்ன காரணம்னா அல்லாஹ் சில சூழ்நிலைகளை தருகிறான். அதுல ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய ரஹமத், அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்ல, அல்லாஹ் ரஹமத்தை கொடு, ரஹமத்தை கொடு, ரஹமத்தை கொடு. அல்லாஹ் தந்த முதல் ரஹமத் என்ன தெரியுமா? ஷைத்தானுகளை அவன் அடைத்து விட்டான். அதுதான் பெரிய ரஹமத். ரஹமத்னா பெரிய பொருள் அப்படிங்கிறதா இல்லை. குர்ஆன் சொல்லுது, இன்ன ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, எல்லா பொருளிலேயும் என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது. இந்த ரஹ்மத்தை கொட்டக்கூடிய மாதம் ரமலான். நோம்பாளிக்குங்க எல்லாம் பிடிச்சதெல்லாம் தடுத்து விட்டார், பிடிச்சதெல்லாம் தடுத்துட்டார். காலையில் டிஃபன் பிடிக்கும், மதியானம் சாப்பாடு பிடிக்கும், இடையிடையே ஸ்நாக்ஸ் சாப்பிடுவார், கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார், ஜாலியாக இருப்பார், எல்லாமே செய்வார். ஆனால் பிடித்த அனைத்தையும் அல்லாஹ்விற்காக தடுத்து கொண்ட இவருக்கு அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? சொல்லுங்க, அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? அதில் இவன் மாறுவதற்கான பிரத்யேகமாக மனதில் இருக்கிற உலக ஆசை குறையும். ரமதானுடைய ரஹமத் அது. உலக ஆசை குறையும். எல்லாமே இருக்கிறனால எதை கேட்டாலும் அவர் வேண்டாம் வேண்டாம், போதும் போதும், உலகத்தின் ஆசை குறையும். அதான் நம்முடைய மாற்றத்துக்கு காரணம். ரெண்டாவது, இந்த மனசு இருக்கா இல்லையா, ரப்புல் ஆலமீன் நப்சை படைத்தான், அறிவை படைத்தான். அறிவிட்ட கேட்டான், நீ யாருன்னு. அறிவு சொல்லுச்சு, நான் உன்னுடைய அடிமை, உன்னால் படைக்கப்பட்டவன், நீ என்னுடைய ரப்பு, எஜமான் அப்படின்னு அறிவு சொல்லுச்சு. அதனால தான் நம்ம யாரையாச்சும் பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் உடனே கோபம் வருது. ஏன்னா அறிவு உயர்வான வேலையை செய்யும். அது ஒத்துக்கிட்ட அல்லாட்ட, நீ தான் படைச்ச ரப்பே, நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய எஜமான். இந்த நப்ஸ் இருக்கா இல்லையா, அது ஒரு உணர்வு. அதற்கு அல்லாஹ் கேட்டான், நீ யாரு, நான் யாரு. எப்பயுமே நப்ஸுங்கிறது எடக்கு மடக்காவே இருக்கும். நீ தான், நான் தான் சொல்லுச்சு. நீ தான், நான் தான். இந்த மாதிரி மனிதர்களை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? யாருக்கு அடங்க மாட்டான். அல்லாஹ் அதனை கடுமையாக தண்டித்தான். 1000 ஆண்டு நெருப்பில் போட்டான், 1000 ஆண்டு தனிமைப்படுத்தினான், சிறையில் வைத்தான், அடங்கவே இல்லை. அதை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்கும் போதெல்லாம் நப்சு சொல்லுச்சு, நீ தான், நான் தான். இது எப்படின்னு தெரியுமா? அறிவு வேலை செய்யாத மனிதர்களுடைய கோபத்தின் வார்த்தை. அந்த மனசு சில நேரத்தில் கட்டுப்பட மறுக்கும் போது முதலாளி எதிர்த்து பேசுவான், பார்த்துருக்கோமா இல்லையா? வாதியாரை எதிர்த்து பேசுவான், தந்தையை எதிர்த்து பேசுவார்கள், சமூக தலைவர்களை எதிர்த்து பேசுவான். இப்ப நாம கணிப்போம், இவன் சரியில்லாது, ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள் வருது, அடங்காத வார்த்தைகள் வருது அப்படின்னு சொன்னா, ரப்புல் ஆலமீன் இந்த நப்ஸை பார்க்கறான். இது எத்தனை தடவை கேட்டாலும் அல்லாஹ் என்ன சொல்லுது? நீ தான், நான் தான் சொல்ல. அடங்காமை. கடைசி ரப்புல் ஆலமீன் பட்டினி போட்டான். அவ்வளவுதான், பட்டினி போட்டான். தமிழ்ல சொல்லுவாங்க, அன்னம் அடங்கினால் எல்லாமே அடங்கிடும் இல்லையா? பட்டினியினுடைய கோர பசியின் உச்சத்தில் அதனை அழைத்து அல்லாஹ் கேட்டான், இப்ப சொல்லு, நான் யாரு, நீ யாரு? நப்சு அந்த பசியினுடைய பயங்கரத்தில் முனகலாக சொன்னது, நீ ரப்பு, எஜமான், படைத்தவன் அல்லாஹ், நான் அவருடைய அடிமை. எப்படி மாறாத திருந்தாத மனிதர்களும் பட்டினியினால் பசியினால் மாறிவிடுவார்கள் என்று இந்த வரலாறு நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஓமா உபர்ரியு நப்சி, நான் நல்லவன் சொல்லவே மாட்டேன், நான் நல்லவன் சொல்ல மாட்டேன். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்ன நப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, மனோ இச்சை என்பது கண்டிப்பாக தீமையை தான் தூண்டும். நபிமார்கள் அல்லாஹ் பாதுகாத்தரா, நமக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. யாரும் நாங்கள் அக்மார் பரிசுத்தமானவன் என்று சொல்ல முடியாது இல்லையா? இன்ன நப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி, கண்டிப்பா மனோ இச்சை கெட்டதை மட்டுமே தூண்டும். யாருக்கு அல்லாஹ் கருணை செய்தானோ, ரஹமத்து செய்தானோ அவர்களை தவிர.
மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் கெட்டவங்க நம்ம காலத்தில். மாட்டிக்காதவனெல்லாம் சொல்லுங்க. இப்போ அல்லாட்ட எப்படி துவா செய்யணும் தெரியுமா? எல்லாம் என்ன மாட்ட வச்சிடாதான்னு சொல்லி துவா செய்யணும். ஏன்னா மாட்டிக்கிட்ட ஆளை தானே நம்ம அசிங்கமாக பேசுகிறோம். உண்மையிலே எல்லோருக்கும் தெரியும், அப்பா இதுவரைக்கும் யார் கண்ணிலையும் படல, நம்ம அசிங்கப்படல அப்படின்னா அதுக்கு அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்யணும். என் ரப்புல் ஆலமீன் என் பாவங்களை மறைக்கிறான், என் குறைகளை மறைக்கிறான், எவ்வளோ ரஹ்மத்து செஞ்சிருக்கிறான் இல்லையா? சில மனிதர்களுடைய பாவம் சர்வதேச அளவிலே காட்டப்படும் பொழுது எவ்வளவு பெரிய அவமானம், நப்சு அடக்கப்படுகிறது. அதான் மெயின் காரணம். ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டார்கள். அதுல 2 ஷைத்தான் இருக்கு, மனித ஷைத்தான், ஜின்னு ஷைத்தான். ஜின்னு ஷைத்தான் உணர்ச்சிகளை தூண்டும், உணர்வுகளை போடும். மனித ஷைத்தான் கூட்டிட்டு போய் செய்ய வச்சிருவான். எல்லா ஷைத்தானையும் விலங்கிடுகிறான் ரப்புல் ஆலமீன். சொல்லிவிட்டு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரமலான் தந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அவன் உங்களுடைய நஃப்ஸை உங்களுக்கு கட்டுப்பட வைத்தான், ஷைத்தான்களை விளங்கிட்டான். உலகத்தினுடைய ஆசை மோகம் உங்களுடைய மனங்களிலிருந்து குறைகிறது. அதனால தான் ரமலானுடைய முதல் 10 நாட்களில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ரஹ்மத்தை வேண்டுங்கன்னாங்க. ஓடிட்டு இருக்கா இல்லையா? இப்போ அல்லாஹும்ம ரஹம்னி, அல்லாஹும்ம ரஹம்னி, அல்லாஹும்ம ரஹம்னி. என்னங்க பாதி ஜனாஸா மாதிரி இருக்கு. அல்லாஹும்ம ரஹம்னி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ஒரு வினாடி யோசிச்சோன்னு சொன்னா ரப்புனுடைய அருள், அவனுடைய ரஹ்மத், அவனுடைய கருணை இல்லாமல் நம் வாழ்வு இல்லை. ஒரு தடவை தும்மறக்கு நாம் அப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? வானத்தை பார்த்து இது பண்ணி அது வெளியே வரும்போது நம்ம உடம்பு ரெஃப்ரெஷ் ஆனதை உணர்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதான் ரஹ்மத். என்னுடைய ரஹ்மத் விசாலமானது, என்னுடைய அருள் விசாலமானது. ஃபஸஅத்துபஹா லில்லதீன யத்தகூன். யார் தக்வாவோடு வாழுகிறார்களோ அவர்களுக்கு அதை நான் தருவேன்கிறான். சும்மா ரஹ்மத்து காமனா கிடைக்கிறதில்ல. இந்த 3 நீங்க சேர்த்தணும். நோன்பு தக்வாவை உருவாக்கும், குர்ஆன் தக்வா உடையவருக்கு வழிகாட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யார் தக்வாவோடு வாழுகிறாரோ அவருக்கு கிடைக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்லி தர்றாங்க. ரமலானுடைய முதல் 10 நாட்களில் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்து கேளுங்கள். இதை நாம உருவாக்க முடியாது. யாருக்கு கிடைக்கும்? முதலாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கணும்னா நீங்களும் உபகாரிகளாக இருங்கள். பிறருக்கு சொல்லுங்க, உபகாரிகளாக இருங்கள். நம்ம நினைக்கிறோம் நன்மை எல்லாம் எப்படி கொள்ளையடிக்க முடியும்? எல்லாருடைய நோன்பாளியனுடைய நன்மையை இன்னொருத்தர் வாங்கிட்டு போக முடியுமா அப்படின்னா, ஒரு கர்ச்சீப்பை கொடுத்து ஒரு நோன்பை விலைக்கு வாங்கிடலாம். சொல்லுங்க, இப்ப எது ஜெயிச்சது? நோன்பு ஜெயிச்சதா கர்ச்சீப் ஜெயிச்சதா? புரியலன்னா நோன்பை வச்சுட்டு டபுள் என்ட்ரி போட்டதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஜாக்பாட்டுங்க, அவருக்கான சிந்தனை நன்மை வேறு. நீ நோன்பு வச்சுட்டு வர்றியா, அல்லாட்ட போறியா, மொத்த நோன்பையும் நான் கொண்டு போயிடுறேன் ஒரு கர்ச்சீப் கொடுத்து முடியும். உபகாரிகளுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும் குர்ஆன் சொல்லுது. ஏன் அந்த மாதிரி உபகாரம் செய்யறதுக்கு நமக்கு மனசு வரல? நான் நோன்பு வச்சிருக்கிறேன், இப்படி போய் வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் தொப்பி கழட்டிட்டு வந்து 2வதா வாங்க தெரியுது. நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகி விட்டேன். ஈமானே இல்லாத ஒருவனுக்கு ரஹ்மத்தை பெரும் வழியான உபகாரம் செய்யணுங்கிற அல்லாஹ். அடுத்து குர்ஆன் சொல்லுது, நீங்க இரக்கமுடையவர்களாக மாறுங்கள். சும்மா இல்லாத கேட்கணும், எனக்கூட என்னை விட பாவப்பட்ட உயிர்கள் இந்த உலகத்திலே நிறைய இருக்கு. நம்மை விடவும் பாவப்பட்ட உயிர்கள் உலகத்தில் நிறைய உண்டு. ஏங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு இடத்துல பயணத்துக்கு போகும்போது ஒரு தாய் பறவை பெருமானாருக்கு மேல வட்டம் அடிச்சு கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்துது.
அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த தாய் பறவையை அலற விட்டது யார்? சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்க பெருசா ஒன்றும் பண்ணல, அப்படி வந்தோம், அது எட்டி பார்த்தோம், அது குஞ்சு பொறிச்சிருச்சு, குஞ்சு தூக்கிட்டு வந்துட்டோம். பெருமானார் சொன்னார்கள், ஒரு தாயை அலற விடாதீர்கள், தாய் என்பது மிக பயங்கரமானது, தன் குஞ்சுகளை தேடி அலறி வருகிறத கொண்டு போய் வையுங்கள். நாங்க பறவைகளாக இருந்தாலும் இந்த இரக்க குணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அர்-ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான். கஅபத்துல்லாஹ்ல தவாஃப் செய்யும் போது அல்லாஹ் ரொம்ப விரும்புகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யா ரஹ்மான், யா ரஹ்மான், யா ரஹீம் என்று துஆ வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு துஆ கேட்கக்கூடியவருடைய துஆ கண்டிப்பாக ஏற்கப்படும். அப்படின்னா கருணையாளன் கருணையை விரும்புகிறான். நீ அல்லாஹ்ட்ட ரஹமத்தை கேட்கிறீல, சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட ரஹமத்தை கேட்கிறீல, அல்லாஹ் சொல்றான், நீ எல்லாத்துக்கும் எப்படி நடந்திருக்கன்னு பாரு. தாயை கடினமான வார்த்தைகளை கொண்டு கண்டிக்கக்கூடிய பிள்ளைகள், தந்தையோடு முரட்டுத்தனமாக பேசுகிற மகன்கள், அண்ணன் தம்பியை ஒதுக்கி வைக்கிற சகோதரர்கள், எல்லாம் இதெல்லாம் நடந்துட்டு அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், ரஹ்மத்தை கொடு, ரஹ்மத்தை கொடு, ரஹ்மத்தை கொடு. அல்லாஹ் சொல்றான், சக உயிர்கள் மீதும் மற்றவர்களின் மீதும் கருணை காட்டு. அல்லாஹ் உன் மீது இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் இருக்கிற உயிர்கள் மீது நீங்கள் ரஹமத்து செய்யுங்கள், விண்ணில் இருக்கிற அல்லாஹ் உங்கள் மீது ரஹமத் செய்வான். அல்லாஹ்வுடைய ரஹமத்து வேணுமா? நீங்கள் மூமினாக மாறிவிடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்யுங்கள். குர்ஆன் சொல்லுது, இன்னல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளை நீங்க வேண்டறீங்களே, உங்க ஈமானை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம ஒரு மூமின் வீட்டில் பிறந்துட்டோங்கிறனால அப்படியே போயிடக்கூடாது. பேர் அப்துல்லான்னு வச்சுட்டாங்கன்னு சொல்லி உறுதியா இருக்க முடியாது. தினம் தினம் ஈமானை புதுப்பிக்க வேண்டும். நம்முடைய சூழலில் ஈமானை இழக்க செய்கிற நிறைய வார்த்தைகள் உருவாக்கி விடலாம் இல்லையா? நான் எத்தனை நாள் துவா செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வை மறுக்கிற வார்த்தைகள் வெளிப்பட்டு விடலாம். டெய்லி ஈமானை புதுப்பிக்கணும், ஈமானை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அடிக்கடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையின் வழியே உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்வது இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்று தரும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், வாத்து ஸகாத், ஜகாத்தை கொடுத்து விடுங்கள், வாத்தியுர் ரசூல், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்தாஅத் என்ற வழிபாடு, அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்குதல், இந்த நிலைக்கு வாருங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ்விடம் இருந்து நீங்கள் ரஹமத்து செய்யப்படுவீர்கள் என்று குர்ஆனின் வழி அல்லாஹ் சொல்றான். அதனால யா அல்லாஹ் எங்களுக்கு ரஹமத்து செய் என்று கேட்பதோடு ரஹமத்திற்கான காரணிகள் என்ன? உறுதியான ஈமான், தவறாத தொழுகை, முறையான ஜகாத், பெருமானாருக்கு கட்டுப்பட்டு நடக்குதல், எல்லா உயிர்கள் மீது இரக்கம் காட்டுதல், அன்போடு நடந்து கொள்ளுதல், பிறருக்கு உபகாரம் செய்யுதல், இந்த காரியங்கள் எல்லாம் ரஹமத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வல்ல ரப்பல் ஆலமீன் கிடைத்திருக்கிற ரமலான், கிடைத்திருக்கிற பெரும் வாய்ப்பை உயிரோட்டமாக நினைத்து உண்மையான மாற்றத்தோடு இந்த ரமலானை இபாதத்துகளை கொண்டும் ஒவ்வொரு நோன்புலையும் என் மனநிலையை நான் பார்க்கிறேன். நேற்றை விட இன்று என் மனநிலை அமைதிப்பட்டிருக்கிறது. அதிடம் அகத்திரம் இல்லை, அதிடம் பொறாமை இல்லை, அதிடம் வெறி இல்லை, அதனிடம் கஞ்சத்தனம் இல்லை. இந்த மனமாற்றத்தை உற்று நோக்குவதே நோன்பின் தாற்பயம். தக்குவா தக்குவானா என்னங்க? தக்குவானா என்ன? போலி தக்குவா இஸ்லாத்துல கிடையாது. தக்குவாவை ரூபப்படுத்தி பார்க்கவே முடியாது. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்படி இப்படி தக்குவா, தக்பீர் கட்டிட்டா தக்குவா வந்துருச்சு அர்த்தம் சொல்லுங்க, இது ஆக்டிங் அர்த்தம்.
அப்புறம் இன்னொருத்தர் சலாம் சொல்ற போது தக்குவாவோட சலாம் சொல்றாரு இப்படிங்கிறார். ஆக்டிங் இது. தக்குவாவை கண்ணில் பார்க்க முடியாது, ரூபம் தர முடியாது. அவருடைய உணர்வுகள் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி இருக்கும். இந்த மனமாற்றம் தான் தக்வா என்று குர்ஆன் சொல்லுது. நீங்கள் நோன்பு வையுங்கள், உலகத்தில் நீங்கள் பெற முடியாத மாற்றத்தை இந்த நோன்பு தரும். அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ரமலானை வீணடித்து விடாமல், வீணான வார்த்தைகளை பயன்படுத்தி விடாமல், எவ்வளவு நம் உணர்வுகளை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழ முடியுமோ அதுதான் நோன்புடைய பாடம். அந்த மாற்றம் உண்மையாக கிடைத்து விட்டால் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், வனப்பாக இருக்கும், உலகம் அமைதி பெறும். வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய மூமின்களாக வாழ்வதற்கும் நோன்பு காலத்தை சிறப்பாக தக்வாவை கொண்டு அதை ஹயாத்தாக்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.